ஹலோ கைஸ், நான் தான் அதே மாதிரி இன்ட்ரோ. ஸோ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்திட்ட தான் மறுபடியும் வந்திருக்கோம். இந்த மரத்திட்ட வந்தாலே என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கே போகிறோம்? கண்டிப்பாக அது படமாக தான் இருக்கும். ஸோ என்ன படம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். டைம் இல்லை, நான் ஸ்பீடாக போகிறேன், அப்படியே பேசிட்டே வாங்க. கைஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விடாமுயற்சியே வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் எடிட்டிங் டக்குன்னு முடிஞ்சிடும் கைஸ். ஆமாம் கைஸ், இது ஃபஸ்ட் நாள் ஷோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரேண்டம் ஷோ. இவன் வந்துட்டு வேலைக்கு லீவு போட்டு வந்திருக்கான். யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல இவனை வேலையை விட்டு தூக்கிருங்க கைஸ். முதல்ல பார்த்து இவனை முடிச்சு விட்ருங்க. இது என்ன 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 நாசர் பருவம் கைஸ். ஐயோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கைஸ் போட்டிருக்கேன், லீவ் இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம். இன்னைக்கு மணி 12 கைஸ். 12 மணிக்கு யாராவது படத்துக்கு போனால் கோட் படம் மணி 6. ஓகே கைஸ், என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணுறோம் படம் எப்படி இருக்குது என்ன எல்லாமே. கோட் படத்துக்கு போகிறோம். ஓகே கைஸ், சந்திப்போம். பாய். இது தளபதி போங்க, ஆஃப் பண்ணுங்க பாய். பேரை கேட்டால் விசிலடி காய்ஸ். உள்ளே வந்துட்டோம் காய்ஸ். இது எந்த தேட்டர்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதே தேட்டர் தான், அதே சீட்டு தான். அந்த சீட்டில் நினைக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி கொண்டுருக்கோம் அந்த சீட்டு. ஸோ படம் வேற மாதிரி இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். படம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ். நீங்கள் எதாவது சொல்லணுமா? பேசுங்க. ஒரு இன்ட்ரோவர்ட் கைஸ், வெளியே வந்தால் பேசவே மாட்டான், இப்படிதான் உட்காந்துருப்போம். பக்கத்தில் இந்த சைடு ஆளுங்க, இந்த சைடு ஆளுக்காங்க, சுற்றி ஆளுதான் இருக்காங்க. நான் பாட்டு கண்டபடி பேசிகிட்டு இருக்கேன். நான் படம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் ரிவ்யூ கேட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் கைஸ். பாய் கைஸ். பாய் சொல்லுங்கள். பாய் கைஸ். பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள். சிக்மா மேடம் கைஸ். கைஸ், இன்ட்ரோவில் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது கைஸ். செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். நீங்கள் கை வச்சு மறைச்சிங்க. படம் லலிதா ஜுவல்லரி ஆடு காமிக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்காக லலிதா ஜுவல்லர்ஸ் ஆட் போட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இப்படிலாம் போட்டோம். இப்போ இருந்து பேசினா ஆனால் உங்களுக்கு கேட்காது. எந்த விளையா வச்சா மூஞ்சி தெரியுது, மூஞ்சி எப்படியுமே தெரியாது கைஸ். சரி கைஸ், நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி லைட் ஏதாச்சும் கொண்டு வரேன். தேட்டருக்காகவே நான் வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறேன். படம் அவ்வளோக்காலாம் இல்லை கைஸ். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணால் நம்ம சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அது 200 அதிகம் கைஸ். தேட்டரில் எப்பவுமே 120 தான் டிக்கெட்டு. ஆனால் இவர் படம்னு சொல்லிட்டு 200 வாங்கிட்டாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆட்சிக்கு வந்துட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. பாப்போம் கைஸ். ஹலோ கைஸ். ஸோ வந்துட்டோம், படம் பார்த்து முடித்தோம். ஆனால் அவ்வளோ படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இவர் சொல்லுவார் ஃபஸ்ட்டு. எப்படா ஓடி வந்துடலாம் போல இருந்துச்சு கைஸ். ஸோ கோட் படம் தான் பார்த்தோம். அவ்வளோக்காலாம் இல்லை கைஸ். நாங்கள் விஜய் ரசிகர் அப்படிலாம் அது மாதிரிலாம் இல்லை. நீங்கள் தலை ஃபேனாக இருந்தால் போய் பார்க்கலாம், 2 சீன் கத்திட்டு வரலாம். ஆமாம், தலை ஃபேனாக இருந்தால் 2 சீன் கத்தலாம். சிவகார்த்திகேயன் ஃபேனாக இருந்தால் 1 சீன் கத்தலாம். வேறு யார் ஃபேனாக இருக்கலாம், த்ரிஷா ஃபேனாக இருந்தால் 1 சீன் கத்தலாம் கைஸ். ஆமாம், படம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை கைஸ். ஒன்றுமே இல்லை கைஸ். கதையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எதுவும் மிஸ் பண்ணாங்க வரும் சார். இதை பார்த்துருந்தீங்கன்னா இதுலேயே இந்த மாதிரி கதை கேட்டு இதெல்லாம் வேணான்ருங்க. கைஸே வேணாம் சார். அப்புறம் பாவம் நம்ம விஜய் வந்து ஒப்படைச்சிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இதை பொறுப்பு அப்படியே ஒப்படைச்சிட்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் விஜயே கலாய்ச்சிருப்பாரு. பூமரு கிரிஞ்சு அப்படின்னு சொல்லி விஜய் கலாய்ச்சிருப்பாரு. ஓகேவாகவே இருந்துச்சு. நாங்கள் விஜய் தப்பாலாம் சொல்ல. பார்ப்போம் விஜயோட கடைசி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விஜய் சார் ஹோப் நெக்ஸ்ட் படம் மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ணுங்க, ஹிட் ஆகணும். லைஃப் அனிருத்தாவது போடுங்க, பாட்டாவது நல்லா இருக்கும் சார். இவன் வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். இவனுக்கு வந்து இந்த மாதிரி ராக் சாங் அதெல்லாம் போட தெரியாது. அட்லீஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட்டுவாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அதான் மியூசிக் நாலேஜ் இல்லை, அதை கேட்டால் ஒரு மாதிரியாவது நல்லா இருக்கும். ஆமாம், அனிருத் வந்து என்னது படமே காப்பி தான். ஆனால் வந்து அனிருத் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா இருந்திருக்கும். படத்தை இங்கே இருக்கிற படத்தை இங்கே வச்சிருக்காரு.
கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. பார்த்தீங்கன்னா தளபதி அந்த மாதிரி. நீங்கள் அதுக்குன்னு யுவன் மியூசிக் போட தெரியாதா, மங்கா தலா யாரா போட்டாப்புல கேட்காதீங்க. யுவன் தலைக்குன்னா தனியாக செய்வார். காஃபி வந்துருச்சு எங்களுக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கணும் மட்டும் தான் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து பேஜ் பெருசாக இருக்கணும்னு நாங்களும் முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்க, காஃபி எது அதிகமாக இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு மோது பார்த்தேன் கைஸ். எது காஃபி? ரெண்டுமே காஃபி தான் கைஸ். இல்லை ஆமாம், இது வந்துட்டு டீ காஷன். நீங்கள் தொழிலூர் ரோட்லேருந்து கணுவாய் ரோட்டில் வந்தீங்கன்னா இருக்குது. நீட்டான ஆம்பியன்ஸ், நீட்டான டீ காஃபி கிடைக்கும். பாஸ்தா, மேகி, பிரெட் ஆம்லேட்டு எல்லாமே கிடைக்கும். போன வாட்டி இதே இடத்துல தான் வந்திருப்போம். என்ன படம்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அது கெஸ் பண்ணிட்டு கரெக்டாக சொல்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். யாரா மாதிரி போன வாட்டி இதே இடத்துக்கு வந்திருப்போம், இதே சீட்டில் உட்காந்துருப்போம். என்ன படம் முடிச்சுட்டு வந்தோம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 2 டிக்கெட்டு நாங்கள் எங்கள் இதுலேருந்து கொடுப்போம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படத்துக்குன்னா, நிலவுக்கு என் மேல் எப்படி கோவம் அந்த படம். அமரன் படத்துக்கு கூப்பிட்டு போகிற கைஸ் 2 டிக்கெட்டு. அமரன் படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு அமரன் பேட்டரி வாங்கி நீங்கள் பேட்டரி போட்டு போயிடுறாங்க. அமரன் பேட்டரி ஐயோ, அமரன் எப்படி பார்த்தீங்களா நம்ம பற்றி. சரி கைஸ், பார்ப்போம். போகும்போது ஏதாச்சும் முடிஞ்சால் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அங்கே போயிட்டு டே இன் லைஃப் vlog பார்ப்பீங்க சீக்கிரமாக, கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. அதெல்லாம் சொல்லுங்க. சாரி கைஸ், மறந்துடுங்க. எல்லாத்தையும் பார்ப்பீங்க கூடிய சீக்கிரம். இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்னும் ஒன்று எழுதியிருக்கு கைஸ், இது என்னன்னு பார்த்துட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இதில் அதில் தலைகள்லாம் தெரியும், அதனால உங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்குறேன். கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்ப்போம். இது எப்படி தான் கட் பண்ணிடுவோம் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ், பாய்.